தேவன் உங்களுக்கு என்று கொடுத்ததான மக்கள் யாரு? முதலாவதாக உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும். ஒரு தேவ மனிதனாக அவர்களுக்கு தேவனை அறிகின்ற அறிவையும் தேவனை பின்பற்றுதலையும் அவர்களுக்கு முதலாவதாக போதிக்கிற குணமுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் குடும்ப தலைவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்துவ குடும்ப தலைவன் சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போவதுதான் ஒரு கிறிஸ்துவ தலைவனுடைய வேலை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகிற பொறுப்பை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும் அதை வாழ்ந்து காட்டுவதற்காகவும் அந்த பொறுப்பை கர்த்தர் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிறார். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறதான ஆசாரிய குணமுடைய ஒரு தகப்பன். நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் அவர்களை பார்த்து நீ பாவம் செய்யன்னு சொல்லிக் கொடுக்கும், பாவத்துல விழுந்து கடன் சொல்லிக் கொடுக்கும், பாவ அடிமைத்தனத்துல விழுந்து கடன் சொல்லிக் கொடுக்கும். நீங்க அழிகிறது மாத்திரம் அல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆசாரிய குணம் உடையவனாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்.